The same amount of electricity was passed through two separate electrolytic cell. நம்மளே வரைஞ்சுக்கலாமா? two separate electrolytic cell இருக்குது. ரெண்டுலயுமே அதே அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து எக்ஸ் ஐ தானே கரண்ட்னு வச்சுப்போம். இதுலயும் ஐ கரண்ட் தான் பாஸ் பண்றாங்க, இதுலயும் ஐ கரண்ட் பாஸ் பண்றாங்க. கண்டெய்னிங் சொல்யூஷன்ஸ் ஆஃப் நிக்கல் நைட்ரேட். ஸோ நிக்கல் நைட்ரேட்டுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா NiNO3 2. ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எதுக்கு NO3 இருக்கலாம், NO3 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4s2 3d8. சரியா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து இது வந்து எப்படி இப்படிதான் நம்ம வந்து எப்பவுமே எலக்ட்ரான்ஸை அரேஞ்ச் பண்ணோம் டி ஆர்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் படிச்சிருப்பீங்க கோஆர்டினேஷனில். சரி, அப்போ வந்து 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி இருக்குது, அப்படிதானா? ஸோ இப்போ வந்து கன்சிடர் இது வந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து லைக் இது அன்ஈவனாக இருக்குல்ல, இது ஒரு அன்ஈவன் ஸ்ட்ரக்சராக இருக்குது, அப்படிதானா? ஸோ கன்சிடர் இது வந்து 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்? இது வந்து இப்போ திரும்ப ஒரு ஈவன் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சுல. சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச், எய்தர் வந்து இது மாதிரி ஒன்று அரேஞ்ச் ஆயிருக்கணும். இதில் பாருங்க, இதில் 2 இதில் 1 இப்படிலாம் அன்ஈவனாக அரேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால எப்பவுமே நிக்கல் மோஸ்ட்லி என்னது 2+ தான் இருக்கும். சரியா? நிக்கல் வந்து 2 எலக்ட்ரானை கொடுக்கறதுல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிக்கல் எப்படி இருக்கு? நிக்கல் 2+ NO3-, அதாவது 2NO3-, இந்த மாதிரி இது வந்து செப்பரேட் ஆயிருக்கும். இது வந்து நிக்கல் நைட்ரேட்டுக்கு. இன்னொன்று வந்து என்ன சொல்யூஷன் இருக்குன்னு, இன்னொன்னுல என்ன சொல்யூஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா குரோமியம் நைட்ரேட். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? குரோமியம் வந்து NO3 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமியம் 3+ + 3NO3-. சரியா? இப்போ இந்த NO3ல நான் ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நைட்ரஜனுக்கு வந்து +5 இருக்கும். சரியா? ஆக்சிஜனுக்கு என்னது? ஒரு ஆக்சிஜனுக்கு -2 வேல்யூ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், -2 வேல்யூ. ஸோ 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 3 2s are 6 -6. ஸோ அதனால தான் -1 அப்படின்னு நம்ம போடுறோம். சரியா? ஸோ ஏன் இதில் 3 டைம்ஸ் NO3, ஏன் குரோமியம் 3+ இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, குரோமியம்குள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 4s2 3d4. சரியா? ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 1 4 5 6 1 2 3 4 5 6 இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது. சரியா? இப்போ இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் போனா என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் போனா ஒரு மாதிரி அன்ஈவன் ஆயிடுச்சுல. பாருங்க, இதுல 2 இருக்கு, இதுல 1 இருக்கு. அதே இது 2 எலக்ட்ரான் போனா என்ன ஆகும்? அதுல இதுல 2 இருக்கு, இதுல 1 இருக்கு, அதுவும் அன்ஈவனா. அதே இது 3 எலக்ட்ரான் போனா இதுவும் ஒரு ஈவனா, எல்லாமே ஈவனா இருக்குல்ல. அதனாலதான் குரோமியம் வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ குரோமியம் வந்து NO3 வந்து இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு குரோமியம் NO3 இப்படி இருக்கணும். சரி, அதுக்கப்புறமா இவ்வளோ 2.9 கிராம் நிக்கல் வந்து டெபாசிட், இதில் வந்து நிக்கல் வந்து எலக்ட்ரோடில் வந்து நிக்கல் வந்து இதில் டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கிராம் ஆஃப் இது வந்து டெபாசிட் ஆகுது. எவ்வளோ? 2.935 கிராம் வந்து டெபாசிட் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் செல். இதுதானே ஃபர்ஸ்ட் செல். த அமௌண்ட் ஆஃப் குரோமியம், இதில் எவ்வளோ டெபாசிட் ஆகுது குரோமியம் அப்படிங்கிறது கொஸ்டின். சரியா? இன் அனதர் செல் மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் நிக்கல் என்னது? மோலார் மாஸ் ஆஃப் நிக்கல் வந்து 58.74. அதே இது குரோமியம்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52 கிராம். இது கிராம் m இன்வெர்ஸ்னா என்னது? கிராம் பெர் மோல். சரியா? கிராம் மோல் இன்வெர்ஸ், மோலாரிட்டி அதுதான். சரியா? இத்தனை கிராம் ஒரு மோல்ல இருக்கு, அதுதான் அதோட மீனிங். சரியா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷனை எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நிக்கல் வந்து என்னதுல இருக்கு? நிக்கல் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அது 2 எலக்ட்ரான் அப்போ கெயின் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நிக்கல் கிடைக்கும். சரியா? இப்போ இதுல வந்து 1 மோல் ஆஃப் நிக்கல். ஸோ 1 மோல் ஆஃப் நிக்கலோட கிராம் என்னது? 58.74. அதாவது 1 மோல் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகுறதுக்கு, அதாவது 58 கிராம் டெபாசிட் ஆகுறதுக்கு எத்தனை ஃபேரடே தேவைப்படுது? 2 ஃபேரடே. அப்படிதானா? 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது, அதுதான் நம்ம 2 ஃபேரடேன்னு சொல்லுவோம். ஸோ 2 ஃபேரடே தேவைப்படுது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க? 2.935 கிராம் டெபாசிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபேரடே கொடுத்தா அவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ பேசிக்காக என்னென்னா சேம் எலக்ட்ரிசிட்டி தான் ரெண்டுலேயும் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை தான் வாட் எலக்ட்ரிசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதாவது 2 ஃபேரடேக்கு இவ்வளோ டெபாசிட் ஆகும். அது நம்ம இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எவ்வளோ ஃபேரடே கொடுத்துருந்தா எவ்வளோ சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருந்தா இவ்வளோ டெபாசிட் ஆகும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 58.74 இஸ் சார்ஜ் யூனிட் எப்பவுமே போட்டே பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். கிராம் இன்டூ 2 ஃபேரடே. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து டிவிஷனில் வரும், அந்த 58 வந்து சரியா 935 கிராம் இன்டூ 2 ஃபேரடே டிவைடட் பை 58.74 கிராம். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.1 எஃப். அதாவது இவ்வளோ ஃபேரடேனா கூலும்ஸ், அதாவது 0.1 எஃப்னா என்னது 0.1 இன்டூ 96500 கூலும். 1 ஃபேரடே இஸ் ஈக்குவல் டு 96500 கூலும். இவ்வளோ பாஸ் பண்ணா அப்படின்னா எவ்வளோ டெபாசிட் ஆகுதுன்னா இவ்வளோ டெபாசிட் ஆகுது. ஸோ இதே ஃபேரடே தான், அதாவது இதுலேயும் ஒரே கரண்ட் தானே நம்ம பாஸ் பண்ணோம். இனிஷியலி பார்த்தோம்ல சேம் கரண்ட், இதுலேயும் அதே கரண்ட் இதுலேயும். அப்போ இதே ஃபேரடே எவ்வளோ 0.1 ஃபேரடே, அதே 0.1 ஃபேரடே தான் இங்கேயுமே பாஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ எவ்வளோ டெபாசிட் ஆகுது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் குரோமியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்னு சொன்னேன் 3+. அப்போ 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி குரோமியமாக மாறும். சரியா? அப்போ 1 மோல் ஆஃப் குரோமியம் தானே இதில் வந்திருக்கு. 1 மோல்னா எவ்வளோ குரோமியம்? 1 மோல்ல எவ்வளோ குரோமியம் இருக்கும்? 52 கிராம். ஸோ 52 கிராம் வந்து டெபாசிட் ஆகுறதுக்கு எவ்வளோ ஃபேரடே தேவைப்படுது? 3 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது 3 மோல் தானே. 3 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதலாம்? 3 ஃபேரடே ஆஃப் சார்ஜ் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம இப்போ எவ்வளோ ஃபேரடே கொடுக்க போகிறோம்? 0.1 ஃபேரடே நம்ம கொடுக்கச்சல எவ்வளோ டெபாசிட் ஆகும்? இதுதான் நம்மளுக்குள்ள ஃபைனல் ஆன்சர். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ 3F இஸ் ஈக்குவல் டு 52 கிராம் இன்டூ 0.1 ஃபேரடே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3F வந்து டிவிஷனுக்கு போயிடும் அந்த சைட்ல இருந்து. ஸோ 0.1 ஃபேரடே டிவைடட் பை 3F. நீங்கள் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1.733 கிராம் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ கிராம் ஆஃப் குரோமியம் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ரெண்டுலேயுமே ஒரே கரண்ட் தான் பாஸ் பண்ணுறோம். அதாவது 0.1 ஃபேரடே ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணச்சுல இதில் 2.9 கிராம் டெபாசிட் ஆகுது. குரோமியம் வந்து கொஞ்சம் கம்மியாக டெபாசிட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.